ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கீரை பறிக்க தாங்க மாடிக்கு போயிட்டுருக்கேன். பருப்புலாம் வேக வச்சுருக்கேன். இப்போ முருங்கீரையை பறிச்சுட்டு வந்து நம்ம சாம்பாரில் போடணும். அதுக்கு தான் வந்தேன். பார்த்தாக்கா கிட்ட இருக்க கீரையெல்லாம் பறிக்கலாம், நிறைய பூவாக இருந்தது. தூரத்தில் ஒரு 3 முருங்காவோட ஒரு கிளை போயிட்டு இருந்ததுங்க அந்த சைடு. சரி, அதை உடச்சிடலான்னு சொல்லிட்டு உடச்சிட்டேன். உடச்சிட்டு எடுக்கிறப்போ அது பிட்டாக தான் வருது. ஃபஸ்ட்டு உடச்சிட்டு இப்போ எடுத்து பார்த்தா ஃபஸ்ட்டு சின்ன கிளையா வந்தது. அப்புறம் அந்த மாமரத்துலேயே மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் அந்த கிளையை எடுக்க போனாக்கா முருங்கா வரலை. ஐயோ, கீழெல்லாம் இருக்கான்னு தேடி பார்த்தா இல்லை. அப்புறம் என் பொண்ணு சொன்னான், இருக்கட்டுமா நான் மேலே ஏறி பறிக்கிறேன்னு. நான் தான் சொன்னேன், வேணாம் விழுந்துருவேனே, இல்லை பார்த்து நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் எடுத்து கொடுத்தா. இங்கே பாருங்க, முருங்கா அதில் மாட்டிக்கிச்சு. நான் இப்போ எடுக்கிறப்பையும் இலையை மட்டும் தான் வருது, திரும்பவும் காய் வரலை என் கைக்கு. அட என்னடா இது சோதனைன்னு சொல்லிட்டு அப்புறமா காயெல்லாம் எடுத்துக்கிட்டு கீழே போயிட்டு நான் முருங்கீரையை உருவி முருங்கீரையை வந்து அலசினேன். என்னென்னா எங்கள் ஊரில் முருங்கீரையை மட்டும் அலசவே கூடாது, சத்து போயிடும்னு சொல்லுவாங்க. அப்படி முருங்கீரை அலசாமல் சாப்பிட்டா இந்த வயிறு பிரச்சனை, வயிற்றால் அடிக்கிறதுலாம் சொல்லுவாங்களே, அதில் தான் வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா இது நிறைய வண்டி போகுது, தூசு எல்லாமே இருக்குது, மண்ணெல்லாம் இருக்கும். அலசாமல் எப்படி போகிறது? அவங்க கணக்கு என்னென்னா மரத்தில் மேலே இருக்குது, அதுக்கு வந்து அதை அலசினா சத்து போயிடும், அதில் ஒரு தூசம் இருக்காதுன்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம். ஆனால் ஊர்பட்ட மண்ணே அதில் தான் இருக்கும். சரி, அதை விடுங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம அலசி தான் செய்ய போகிறோம். இப்போ வந்து பூவோடு நிறைய இருந்தது, பறித்தேன். பூவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 2 முருங்கா நார்மலாக வந்து 1 முருங்கா முத்தலுங்க, அது தூக்கி போட்டாச்சு. போகிற வழியில் கருவேப்பிலை நல்லா வளர்ந்துருக்கு. மாடியில் ஒரு கொத்தை மட்டும் பறிச்சுட்டேன். மிச்சத்தை பறித்து நான் உங்களுக்கு துவையல் அரைச்சி காட்டுறேன், இல்லை குழம்பு வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதுக்கு தொட்டுக்க வந்து பெருசாக எதுவும் செய்யலை. அப்பளம் பொரிச்சிட்டு 4 மோர் மிளகா வறுத்துக்கலாங்க, அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சுக்கலான்ட்டு. இப்போ முருங்கீரையை போட்டாச்சு. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கி நாங்கள் சாப்பிட்டோம். இன்றைக்கான சாப்பாடு இவ்வளோ தாங்க, சிம்பிளாக முடிச்சாச்சு. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிச்சா ஹார்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.